கல்யாணம் முடிச்சா என்ன, புள்ள பெத்தா என்ன, வயசு போனா என்ன, ஏஐ படிக்கணும்னு யோசிச்சுட்டு வந்து நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு பாஸ் குக்கு காலையில் கொண்டு ஒத்துக்கிட்டது. நாம படிக்கணும். பிள்ளைகள்ல அவங்கள மட்டும் படிச்சா போதும்னா அவங்கள முனிட்ட பண்ணங்களால இல்லாம போயிடும். ஏஐயை பாவிப்பதற்கு எம்மிடம் நுழைஞ்சு இருக்க வேண்டும். இதுதான் ஆக முக்கியம். மக்களுடைய கையில ஏஐயை கொடுத்தா அவனுக்கு கேட்டது தான் கொடுக்குவான், பார்க்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லலாம், ஏஐ தொடர்பான ஒரு பயிற்சி பட்டறைக்கு ஒரு போஸ்டர் செய்யணும். அப்ப செய்யற நேரம் திடீரென நாம பொதுவாக கொடுத்தா அது பீடி லேபிள் மாதிரியும் தரும், ஒரு கல்யாண வீட்டு போட்டோ மாதிரியும் வரும், இன்னொன்று அரசியல் போஸ்டர் மாதிரியும் வரும், இன்னொன்று யாரு இன்ஸ்ட்ரக்டரோ அவரை படத்தை பீடி லேபிள் நடுவில் வர மாதிரி வெட்டி போட்டு தரும். ஆகவே ஏஐயை பாவிப்பதற்கு நமக்கு அதற்கான அந்த அந்த நாலேஜ், அதற்கான அதை பணிக்கின்ற தத்துவம் நமக்கு இருக்கணும். இல்லை நீ இப்படி தரக்கூடாது, இதுல இது இப்படி இருக்க வேணும், இது இன்ன கலர்ல இருக்க வேணும், இது பசுமையா இருக்க வேணும், அவரோட போட்டோ இவ்வளோ தெரிவிக்க வேணும், மூளை அங்க இருக்க வேணும் என்று நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எனவே ஏஐக்கு பின்னால போராக்களாக நாம் இருந்துடக்கூடாது, டேஞ்சரா போயிடும். அவன் தாரதை நாம் எடுத்து சுட்டு வரையிட்டு தெரிய வேண்டி வரும். நாங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். யுத்தங்களும் இப்பொழுது ஒரு ஏஐ வடிவில் தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. கப்பல் ஒன்று அங்கே இருந்தால் இவருக்கு எந்த இடத்துல இருந்து எப்படி விடலாம் என்று அடிக்கிற விஷயம் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் இது பாவிக்க வேணும், மேப்லைட்ஸ் பாவிக்க வேணும். எனவே இது உலகத்தில் இன்றியமையாதது. நாங்க எப்படி ஃபேஸ்புக் நல்லமோ, வாட்ஸ்அப் எப்படி பிரயோஜனமானதோ அதை நாம பிழையாக இவ்வளி நடத்துறோம். ஃபேஸ்புக்கில் பிழையான வேலையும் செய்கிறாங்க. அதுக்காக மொத்தமான ஃபேஸ்புக்கை நாம பிழை என்று சொல்ல இயலாது. அதே போலதான் வாட்ஸ்அப் குரூப் இன்றியமையாதது. நாங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு விஷயத்தை நாங்கள் மானிட்டர் பண்ணி பார்க்கக்கூடியது, அதுலேயும் பிழை நடக்கிறது. எனவே எது எப்படி போனாலும் இன்றைய காலத்தினுடைய தொழில்நுட்பம், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றியமையாதது.